சமீபத்தில் ஈரான் மக்கள் பால் என்ற சாத்தானிய தெய்வத்தின் உருவ பொம்மையை இஸ்ரேலிய கொடிகளுடன் இணைத்து எரித்த சம்பவம் இது. பால் என்ற சைத்தானை பற்றி குரானில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். நீங்கள் பால் என்ற பொய்யான தெய்வத்தை அழைத்து வணங்குகிறீர்களா? மிகச் சிறந்த படைப்பாளியான அல்லாஹ்வை விட்டுவிட்டு. இந்த வசனம் குரானில் சூரா அஸ்-சாஃபாத் 37 முதல் 125 முதல் 126. பால் என்பது பழங்கால லெவன் பகுதியிலிருந்த ஒரு பொய் தெய்வம் அல்லது ஒரு சாத்தான். இலியாஸ் நபி அவர்களின் சமூகத்தில் இந்த பால் வழிபாடு பரவியிருந்தது. அல்லாஹ் அதை கடுமையாக கண்டித்து இருந்தான். பால் என்ற சாத்தானிய வழிபாட்டை பற்றி இஸ்லாத்திலும் பைபிளும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஜெஃப்ரி எப்டீம் என்ற கொடூரன் தன்னுடைய வங்கிக் கணக்கின் பெயர் பால் என்று வைத்திருந்தான் என்பது கூடுதல் தகவலாகும். பண்டைய கானானிய வரலாற்றிலும் விவிலிய குறிப்புகளிலும் பால் என்பது ஒரு சாத்தானிய தெய்வமாக விவரிக்கப்படுகிறது. சாத்தானிய வாள் என்ற பொய் தெய்வத்தை பற்றி பைபிளிலும் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பால் தீர்க்கதரிசிகளுடன் நேரடி சவால் செய்து யார் உண்மையான கடவுள் என்ற விவாதம் நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆதாரம் பைபிளில் பல கலாச்சாரங்களில் இது சாத்தானிய அடையாளங்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. குறிப்பாக அப்பாவி உயிர்களை பலிகொடுக்கும் சடங்குகளுடன் இந்த உருவம் பிணைக்கப்பட்டுள்ளதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. தற்போது காசாவில் நடக்கும் கொடூரமான உயிர் இழப்புகள் வெறும் போர் அல்ல, அவை பால் தெய்வத்திற்கு செய்யப்படும் ஒரு நவீன கால மனித பலி. இந்த அழிவுகளுக்கு பின்னால் இருக்கும் சக்திகள் தீய எண்ணம் கொண்டவர்கள். அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்டபடி இந்த பொம்மைகளை எரித்த ஈரானிய மக்கள் தாங்கள் அநீதிக்கு எதிராகவும் சாத்தானிய வழிபாடுகளுக்கு எதிராகவும் நிற்பதாக உலகிற்கு உணர்த்தியுள்ளனர். உலகில் இத்தகைய தீய சக்திகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் ஈரானுக்கு மட்டுமே உள்ளது.